சரி, உன்னை யாராச்சும் பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்களா? என்ன சொல்றீங்க? புரியல. அதாம்மா, ரொம்ப நாளா ஓட்டியிருப்ப, யாராச்சும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியான்னு கேட்டேன். நான் லேடிஸ்க்கு மட்டும் தானே ஓட்டுறேன், உங்களை மாதிரி ஜென்ஸுக்கு இல்ல. பசங்களை வச்சு ஓட்டினா நாங்களும் ஹாப்பியா இருப்போம்ல. சரி சரி, கோவப்படாத, சும்மா விளையாட்டுக்கு. என்ன ஹரி, தெரிஞ்ச பொண்ணா? அத்தை, நீங்களா? பைக் டாக்ஸி. நான் பொண்ணுங்க ஓட்டுற வண்டியில தான்ப்பா ரெகுலரா போவேன். ஓ, உனக்கு தெரியாதா? உன் தங்கச்சி கூட இதுல தான் போவா. ரொம்ப சேஃப், தெரியுமா? சூப்பர் அத்தை. ஆமா, நீ என்ன பேசிட்டு இருந்த? அது நான் அவர் கண்ணுக்கு நான் புதுசா தெரிஞ்சவன். புரியலையே. பைக் டாக்ஸி ஓட்டுற பொண்ணை இது வரைக்கும் பார்த்தது இல்ல போல, அதனால அதை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. பொண்ணுங்க தான் இப்ப எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு ஹரி? ஆமாம்மா, பார்த்து நீ கொஞ்சம் சேஃபா ஓட்டு. நாங்க எப்பவுமே சேஃபா தான் சார் ஓட்டுவோம். ஆனா இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்களை பாக்குற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சரி இருக்க மாட்டுது. ஆமாமா, அங்க இங்கன்னு பொண்ணுங்களுக்கு என்னென்னமோ நடக்குது. பொண்ணுங்க நிம்மதியா இருக்கவே முடியல. மேடம், எல்லார் வீட்டு பொண்ணையும் தான் வீட்டு பொண்ணா நினைச்சா இந்த பயமே இருக்காது மேடம். பொண்ணுங்களை அசிங்கமா பாக்குறவங்க, பொண்ணுங்களை பத்தி அசிங்கமா பேசுறவங்க, இவங்க எல்லாத்தையும் நடுரோட்ல நிக்க வச்சு சுட்டு தள்ளணும். என்ன சொல்ற ஹரி? கண்டிப்பா அத்தை. உங்களுக்கு தங்கச்சி இருக்குல்ல சார்? ஆமாமா, அவனுக்கு 2 தங்கச்சி. என்ன ஹரி அமைதியா நிக்கிற? அந்த பொண்ணு கரெக்டா தான் அத்தை சொல்றா. நீங்க எல்லா வீட்டு பொண்ணுங்களையும் உங்க வீட்டு பொண்ணுங்கமா நினைப்பீங்கல்ல. ஆனா சில புறம்போக்குங்க மட்டும்தான் தான் வீட்டு பொண்ணுனா ஒரு பேச்சு, மத்தவங்க வீட்டு பொண்ணுன்னா என்ன வேணா பேசலாம்னு ஒரு இலக்காரம். இந்த மாதிரி ஆம்பளைங்க பண்ற தப்பெல்லாம் அவங்க வீட்டு பொண்ணுங்க தலையில விடியும்னு சொல்றியா? இந்த உலகத்துல வேறுபாடு எல்லா விஷயத்திலயும் இருக்கு. ஆனா எப்போ தான் வீட்டு பொண்ணு மத்த வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேறுபாடு நிக்குதோ, அப்பதான் எங்களை மாதிரி பொண்ணுங்க பயம் இல்லாம இருக்க முடியும். உன்ன மாதிரி தைரியமான பொண்ணுங்க இருந்தா நிச்சயமா நடக்கும். ஆமா அத்தை. அப்புறம் என் தங்கச்சி வந்தா கொஞ்சம் சேஃபா டிராப் பண்ணிருமா? சார், நான் எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டேன். எனக்கு எல்லாருமே சமம்தான். உங்க தங்கச்சியை நான் என் தங்கச்சியா பாத்துப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி போலாமா? வாங்க மேம். டே ஹரி, அவன் தான் உன்னை நாக்க போடுங்கிற மாதிரி கேட்டால. ஆமா மச்சான், எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எவ்வளோ அருவருப்பா இருந்திருக்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவ நீ தான் டைரக்டா சொல்லல, ஆனா நீ அவளை டைரக்டா சொல்லும் போது அவளுக்கு எப்படி வலிச்சிருக்கும். புரியுதுடா, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே எல்லா வீட்டு பொண்ணுங்களையும் என் வீட்டு பொண்ணுங்களா நினைப்பேன், என் தங்கச்சியா நினைப்பேன். புரிஞ்ச